தர்பூசணியோட தோலை தூக்கி போட்டுடுறீங்களா? இனிமே அப்படி செய்யாதீங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தர்பூசணியை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தோலை அந்த பின்பகுதியில் இருக்க நல்லா பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள். இந்த தோல் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த தோலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதோடு நம்ம சமைக்கக்கூடாது. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எதில் செஞ்சீங்கன்னு யாராலையும் தர்பூசணியில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவு இந்த இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு காய் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு இந்த தர்பூசணியோட தோலை எடுத்துடலாம் கட் பண்ணி தனியாக. இனிமேல் தர்பூசணியோட தோலை தூக்கி போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். உள்ளுக்குள்ளே இந்த பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள், இதையும் எடுத்துருங்க. இந்த பகுதி இனிப்பாக இருக்கும், அதனால் அதையும் எடுத்துடணும். பின்னாடி இருக்கிற தோலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு இது குட்டி குட்டி பீஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக இப்போ நீங்கள் விருப்பப்படுறீங்கனாலும் பெருசாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அவ்வளோதாங்க விஷயம். இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் சமைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு தர்பூசணியோட தோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமான டிப்பு, சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். எனக்கு தேவையான அளவில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த பிங்க் கலரை எடுத்துட்டிங்கன்னா தான் இனிப்பாக இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம ரெசிபி கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் பாசி பருப்பு தாங்க. இதுக்கு ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பை வறுத்து சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப கொலான்னு இல்லாமல் நமக்கு நல்லா வெந்து வரும். சீக்கிரம் வெந்துடும். அந்த வாசமும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா 4 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் பருப்பு வேகிறதுக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணியோட மாற்றிக்கிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குலைவாக வேக வேண்டாம், 5 நிமிஷம் போதும். இது வேகிறதுக்குள்ளே நீங்கள் தர்பூசணி பழத்தை கட் பண்ணி எடுத்தாலே போதுமானது. இப்போ பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 1/4 அளவு தாங்க நமக்கு வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், ரொம்ப வேகலை, 1/4 அளவு தான் நமக்கு வெந்திருக்குது. அடுத்து நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தர்பூசணியோட தோலை சேர்த்துக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப இதில் சேர்த்துக்குங்க. இந்த காயோடு சேர்ந்து நமக்கு பருப்பும் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் காய் அரைப்பதம் வேகிற அளவு வெந்தால் போதும். இல்லை நீங்கள் சீக்கிரம் செய்யணும் அவசரத்துக்குன்னா இதை ரெண்டையுமே குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். அது வேகிற நேரத்துக்குள்ளேயே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்த்தா மதன்னு இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவு சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். காரம் இன்னொரு இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். 4 பல்லளவு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. பூண்டு பெருசாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்தா போதும். முக்கியமான டிப், இது நைஸாக இருக்கணும், கொரப்பாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவு இந்த காய் வெந்துருச்சு பாருங்கள். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சௌ கூட்டு மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் கழுவிட்டு தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தாளிக்கும் போது நம்ம வரமிளகாய் யூஸ் பண்ணி
காரத்தை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பச்சை வாசம் எல்லாம் போய் காயெல்லாம் நல்லா குழஞ்சி சூப்பராக வெந்துடணும். அதுக்கு அடுத்து இது தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஆல்ரெடி அந்த கூட்டுலேயே காரம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா வரமிளகாய் இதில் வந்து 1 மட்டும் சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக இருக்குன்னா அதோட தேவைக்கேற்ப இதில் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்தளவு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் மட்டும் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெரிய தக்காளியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிப்பாக இருக்கும். அதனால் சின்ன சைஸ் தக்காளி நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த கூட்டில் தூக்கி நம்ம சேர்த்துடலாம். பாத்திரத்தையும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வரட்டும். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு கண்டிப்பாக இதை கொதிக்க விடணும். 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் தர்பூசணியோட தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய்.